கன்னிமார் டூல்ஸின் சார்பாக கோயம்புத்தூர்லேருந்து உங்களை காசி புனிதம் அழைச்சிட்டு வந்தோம். உங்களோட பயண அனுபவங்களை சொல்கிறீங்களா? நீங்கள் முதல்ல எந்த ஊர்லேருந்து வரீங்க சார்? நாங்கள் வந்து சேலம். சேலங்களா? சேலத்துலேருந்து வந்திருக்கீங்க. அப்போ இந்த பயண அனுபவங்களை சொல்கிறீங்களா? சொல்கிறேன். அதாவது முதல்ல நான் வந்து இதெல்லாம் ஒரு மலைப்பான விஷயமா தான் இருந்தது. நம்ம இந்த இடங்களுக்கு எப்படி போவோம், நம்மளால் பார்க்க முடியுமா, எல்லா இடத்தையும் பண்ண முடியுமான்னு. ஆனால் இந்த கன்னிமார் டூர்ஸை வந்து நான் என்னுடைய இதில் பார்த்த பொழுது, அப்புறம் அவரை காண்டாக்ட் பண்ணி மிஸ்டர் விஜயகுமார் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசும்பொழுது அவர் இதனுடைய பேச்சிலேயே வந்து ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. சரி, இவரை நம்ம தொடர்ந்து போய் நம்ம நிம்மதியாக பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அதனால் அவங்கக்கிட்ட நான் புக் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வழிகாட்டுதல் படியே வந்தேன். நிறைய இடங்களை நல்லபடியான நல்ல முறையில் கூட்டிகிட்டு போய் ரொம்ப சிறப்பாகவும் மன நிறைவாகவும் பார்க்குறதுக்கான ஒரு வழியை அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ஆன்மீக பயணம் வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமாகும். காலம் முழுதும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நினைவுகளுடனும் நாங்கள் இப்போ அதை எல்லா இடங்களையும் தரிசித்துட்டு எல்லா தெய்வங்களையும் பல வடிவங்களில் பல கட்டிடங்களில் பல வினோதங்களில் சந்தித்தாலும் ஒரே கடவுளில் பல ரூபங்களை பார்க்கக்கூடிய ஒரு மன நிறைவோடு நாங்கள் வந்து இப்போ திரும்பி ரொம்ப சந்தோஷமாக ஊருக்கு வந்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து முக்கியமாக என்னுடைய பாராட்டுதலுக்குரியவர் திரு விஜயகுமார் அவர்கள். நேரத்துக்கு நமக்கு தேவைகளை அறிந்து தாயினும் சால பறிந்து விட்டு எங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டாரு. ஒரு சகோதரனோட போயிட்டு வந்த ஒரு திருப்தியோடு நாங்கள் திரும்புகிறோம். உணவெல்லாம் எப்படி இருந்துச்சு? சாப்பாடு உங்களுக்கு மற்ற ஐட்டமெல்லாம் எல்லாம் எதையுமே குறை சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் அதில் இல்லை. தேடி பார்த்தாலும் எதையுமே சொல்ல நிறைவை தவிர குறை ஒன்றும் இல்லை அப்படின்றது மட்டும்தான் நான் சொல்லக்கூடியது. இது வந்து உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. ஓகே. நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட வந்திருக்கீங்க இல்லைங்களா? நான் எங்கள் மனைவியோட வந்திருக்கேன். அவங்களுக்கு இதில் திருப்திங்களா? அவங்களுக்கு முழுமையான திருப்தி. அவங்களோட எண்ணத்தையும் சேர்த்து தான் நான் இங்கே பிரதிபலிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். ஓகே. நீங்கள் வேறு எதாக இருந்தாலும் சொல்லலாம், குறை நிறைகள் எதாக இருந்தாலும் சொல்லலாம். குறைகள்ன்றது இல்லை, நிறைய இருக்குது. நான் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன். அதனால் மற்றவங்க எல்லாருமே நீங்களாக வந்தீங்கன்னாக்கா எதையுமே இப்போ ஒரு இனிப்புன்னா அது இனிப்புன்ற வார்த்தையை நம்ம காதில் கேட்டால் உணர முடியாது. அதை சாப்பிட்டோன்னா தான் அதனுடைய சிறப்பு தெரியும். அதனால் நீங்களும் எல்லாம் இந்த கன்னிமார் டூர்ஸில் கலந்துக்கிட்டு நீங்களும் இது போன்ற அனுபவங்களை பெறணும்னு நான் ஆண்டவன் மூலமாக பிரார்த்திக்கிட்டு உங்களையும் அதுக்கான வாழ்த்துக்களை சொல்கிறேன். நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. நான் கன்னிமார் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மூலிமா கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு காசி புனித யாத்திரை, அயோத்தி, டெல்லி வரைக்கும் அழைச்சிட்டு வந்தோம். 10 நாள் ட்ரிப்பாக பயணமாக வந்தீங்க. உங்களோட அனுபவங்களை இதில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இன்னும் குறைகள் நிறைகள் எதாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் சைடு என்னென்ன இருக்கோ சொல்லலாம். நல்லா சவுண்டாக சொல்லுங்கள். எல்லாம் நல்லா இருக்குங்க. குறைகள் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சாப்பாடு விஷயமெல்லாம் எப்படி இருந்துச்சு? நம்ம கோயம்புத்தூர் டைப்ல கிடைச்சதா? கோயம்புத்தூர் நேரம் கரெக்டாக கிடைச்சிருச்சு. அப்படிங்களா? தொல்லை இல்லை. அது ஒரு விஷயம் வெளிப்பட்டனால அது. ஆனால் எல்லாமே பரவாயில்லைங்க. தரிசனம் எல்லாம் எப்படி பார்த்தீங்க? எல்லாத்தையுமே பொறுமையாக பார்த்து வந்தோம். அப்படிங்களா? பொறுமையாக எல்லாம் தரிசனம் எல்லாம் பார்த்து வந்தோம். தொல்லையில் ஒன்று நல்லா நீட்டாக இருக்குங்க, நல்லா ஜாலியாக இருந்தோம். காசில எல்லாம் எப்படி பார்த்தீங்க? ஜாலியாக காசியில் ஃப்ரீயாக இருந்தேங்க, நல்லாவே பார்த்து. நாங்கள் கொடுத்த தீர்த்தமெல்லாம் அபிஷேகம் பண்ணீங்களா? பண்ணிட்டாங்க. மற்றபடி எல்லாம் உங்களுக்கு சைடு எல்லாமே முழு திருப்தியா? சாப்பாடு, போக்குவரத்து, டெல்லி வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்களா? எல்லாமே பார்த்தாங்க. நல்லா நல்லா இருந்தது, நல்லா சந்தோஷமாக தான் இருந்ததுங்க. சரி, இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழு மன நிறைவு. ஆக்ராவில் தாஜ்மஹால் பார்த்தீங்களா? உள்ள போனீங்களா? கல்லாரத்தி போனீங்களா? பணம் கட்டி போனீங்களா? சரி, எல்லாம் திருப்தியாக இருந்துச்சா? சரி சரி. சொந்த ஊர் சாமி செட்டிப்பாளையம். கோயம்புத்தூருங்களா? சரி, ரொம்ப நன்றி சார். கன்னிமார் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் உங்களை வந்து காசி புனித பயணம், அயோத்தி, டெல்லி வரைக்கும் 10 நாள் இது புனித பயணமாக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். உங்களோட பயண அனுபவங்கள், குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் நீங்கள் இதில் பகிர்ந்துட்டீங்கன்னா எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் முதல்ல எங்கேருந்து வரீங்க சார்? நாங்கள் வந்து இப்போ சென்னையிலேருந்து வந்தோம். சென்னை? சொந்த ஊர் சென்னை. சென்னையிலேருந்து கோயம்புத்தூரில் எப்படி ட்ராவல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? யூடியூப் மூலமாக பார்த்து இது பண்ணோம். அவங்க எப்படி அவங்க சொல்லியிருந்தாங்க? யூடியூப்ல நல்ல ரெஸ்பாண்ட் இருக்குது. சரி, அதை வச்சு நீங்கள் இதில் பயணம் பண்ணியிருக்கீங்க. இங்கே இப்போ எங்கள் கூட பயணம் பண்ணதில் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். நல்லாவே இருக்குது. ஃபுட்டு நல்லா பண்ணியிருந்தீங்க, டிரான்ஸ்போர்ட்டிங் நல்லா பண்ணியிருந்தீங்க. சரி, அது கோஆர்டினேஷன், இங்கே வேணாலும் ஃபாலோயிங் எல்லாமே நல்லாவே இருக்குது.
சரி சார். மற்றபடி உணவு போக்குவரத்து எல்லாம் அதெல்லாம் நல்லா நம்ம உங்கள் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ரயில்வே சைட்லேருந்து தான் பிரச்சனை. வேற ஒண்ணும் சரிங்க சார். ரயில்வேல என்ன ப்ராப்ளம் ஆச்சு? அதான் இந்த ட்ரெயின் லேட் அவ்வளோதான். ஒரு இடத்துலீங்களா? ஆமாம், அவ்வளோதான் சார். மற்றபடி என்ன மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்க சார். அப்புறம் அயோத்தியில தரிசனம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா பண்ணி அதெல்லாம் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசியில் நம்ம கொடுத்த தீர்த்தமெல்லாம் அபிஷேகம் பண்ணீங்களா? கண்டிப்பாக பண்ணணும். நல்லா பண்ணி எல்லா பக்கம் தரிசனம் நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ரைட்டு. உங்களுடைய ஓவரால் செகண்ட் டைம் கூட பண்ணோம், 2 வாட்டி பண்ணோம் நாங்கள். அப்படிங்களா? உங்களுடைய ஓவரால் ஒப்பீனியன் சொல்லுங்கள். தாஜ்மஹால் காமிச்சா, ஆமாம், தாஜ்மஹால், அக்ஸர்தம் கோயில் காமிச்சா, உங்களுடைய அனுபவங்களை இன்னும் கொஞ்சம் நல்ல விரிவாக பியூட்டிஃபுல் பிளேசஸ், ஆல் பிளேசஸ் ஒரு பிளேஸை பற்றி நீங்கள் சொல்லலாம். எப்படி இருந்துச்சு என்ன? நல்லா இருந்தது. இங்கே நம்ம இப்போ லாஸ்ட்டாக நம்ம டெல்லியில் ஒரு கோயில் பார்த்தோம் இல்லைங்களா, அக்ஸர்தம் நாராயண் கோயில், சுவாமி நாராயண். ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்காது. தாஜ்மஹால் பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி அயோத்தியாவும் வெரி ஃபைன். சரிங்க சார். சரிங்க. அயோத்தியில் தரிசனம் பண்ண நல்லா பண்ணீங்க. நல்லா தாஜ்மஹால் உள்ளே போனீங்களா? கல்லறை போனோம் சார். உள்ள டிக்கெட் எடுத்து போகணும். டிக்கெட் எடுத்து போய் நல்லாவே இருக்கு. நல்ல ஆர்டிஃபிஷியல் ஒர்க்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணிருக்கீங்களா? சரிங்க. வேற என்ன உங்கள் அனுபவங்கள் சொல்லலாம்? ஃபுட்டு சார், ஃபுட்டு எங்களுக்கு வந்து வயிறுக்கு பிரச்சனை இல்லாம ஃபுட்டு நல்லா வச்சுது, அவ்வளவுதான். அதுதான் சார் மெயின். வெளியே வந்தா ஃபுட்டு வந்து நல்லா கொடுத்து வீட்டில் இருந்த ஒரு உணர்வு அது எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ணல வயிற்றுக்கு. அதுதான் மெயின். அதே மாதிரி அந்த டைமிங் ஃபுட் டைமிங்கு அந்த காரம் இல்லாம எங்களுக்கு தகுந்த பல இருந்தது சார். பிரமாதம். அது நமக்கு வந்து அதுதான் மெயின். நம்ம வயிறு அப்செட் ஆகாம நல்லா ஃபுட்டு கொடுக்குது, அது பெரிய விஷயம் சார். வெளியே வந்தா நார்த்தில் வந்து இந்த ஃபுட் விஷயம் நல்லா பண்ணீங்க, அதுதான். சவுத் இந்தியன் ஃபுட்டு பண்ணி கொடுத்தது பெரிய விஷயம். சரி. வேற மற்றபடி எல்லாம் தரிசனம் எல்லாம் சூப்பர். எல்லா பிளேசஸுமே நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். இந்த பயணத்தை பொறுத்த ஜாஸ்தியா பண்ணிட்டீங்க, நீங்க ஜாஸ்தியா பண்ணிட்டீங்க. அப்படிங்களா? என்ன ஜாஸ்தியா பண்ணாங்கன்னு ஜாஸ்தியா என்ன எக்ஸ்ட்ரா வந்து இப்போ நீங்க அந்த குதிப்பினார் கூட்டிட்டு போனீங்க. அப்புறம் வந்து ராஜ்கோட் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தானே சார்? ஆமா ஆமா. நீங்க சொன்னதை விட அது எக்ஸ்ட்ரா தான். ஆமா. நம்ம டூர் பிளான்ல அது இல்ல இருந்தாலும் நாங்கள் காமிச்சோம். உங்களுக்கு திருப்தி. ஆமாம். ரைட்டுங்க. ரொம்ப சந்தோஷங்க. எங்களுடைய பயணத்தில் நீங்கள் பங்கு கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வருங்காலத்தில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து மற்றவங்களுக்கு இதை நீங்கள் பகிர்ந்துக்கணும். ஓகே சார். கன்னிமார் டூர் சார்பாக உங்களை காசி புனித யாத்திரை மற்ற டெல்லி வரைக்கும் உங்களை அழைச்சிட்டு வந்தோம். உங்கள் பயண அனுபவங்களை, குறைகள், நிறைகள் எது இருந்தாலும் உங்கள் மனம் திறந்து எங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் முதல்ல எங்கேருந்து வர்றீங்க? கோயம்புத்தூரில் எந்த இடங்கண்ணா? குனிமுத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க. சரி, இந்த பயணத்தோட உங்களுடைய மன நிறைவான விஷயங்களை சொல்லலாம். குறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். சவுண்டாக சொல்லுங்கள். சரிங்க, சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. 10 நாள் எங்க கூட இருந்திருக்கீங்க. எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம் நீங்க? பெருசா ஒண்ணும் குறையெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. இடங்கள்ல எப்படி மற்ற சாப்பாடு உங்களுக்கு கோயம்புத்தூர் டைப்லயே கிடைச்சதா? எல்லாம் நிறைவா இருந்துச்சுங்களா உணவை பொறுத்தவரைக்கும்? சரி, பயணம் பத்தி சொல்லுங்க. எங்கெங்க பார்த்தீங்க, என்னென்ன போனீங்க, அங்கெல்லாம் உங்களுக்கு தரிசனமெல்லாம் திருப்திகரமா இருந்துச்சா? எல்லாமே நல்லா இருந்துச்சு. காசிலையும் நல்லா இருந்துச்சு, அயோத்திலையும் நல்லா இருந்துச்சு. ஷாப்பிங் எல்லாம் நல்லா கரெக்டான இடத்துல அனுப்பிச்சிங்க. எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த பயணத்தில் உங்களுக்கு முழு திருப்தியா? திருப்தி. ஓகே, அக்கா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னா போதும். உங்களுக்கு பயணத்தில் திருப்தி? சரிங்க. வேற எங்க சைடு ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க. நாங்க அடுத்த பேட்டி அந்த நம்ம கிசான் இருக்கா அப்படி இல்லைங்க. ஆமாங்க. கிசானத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அவன் கொஞ்சம் நிறைய இது பண்றான். கைடு. அவன் கைடு அவன் சாப்பாட்டு விஷயத்துல மற்றதுல எல்லாம் கொஞ்சம் இது பண்றான். அவனுக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. சரிங்க. வேற என்ன இருக்குங்க? அவ்வளவு. மற்றபடி எல்லாம் உங்களுக்கு சந்தோஷம்? எங்க இதுல கலந்துட்டதுல உங்களுக்கு ரொம்ப சைடுல எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லபடியா இருந்துச்சு. நீங்க ஒரு ஆளை நம்பி அந்த கிஷன் நம்பி கொடுக்குறீங்க. அவசியத்துல ஒரு சின்ன சின்ன இது பண்ணும்போது அதெல்லாம் நம்ம பெரிய ஒரு காரியத்துல எதுவுமே குறை இல்லாம இருக்காது. ஒரு சின்ன சின்ன குறை தான், வேற அந்த சின்ன சின்ன குறை தவிர ஓவராலா உங்களுக்கு திருப்தி? ஓவராலா திருப்தி. ஓகே, நன்றிங்க. மனிதர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன குறை இருந்தால் அதெல்லாம் நம்ம அனுசரிச்சுக்க வேண்டியது.
சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப